அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வேலி இருக்க பைமை சேனலில் நம்ம பதிவிட இறுதியாக 12 ராசியில் பார்த்தீங்கன்னா மீன ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 30 நாட்களும் கிரகநிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது, பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும், கிரகநிலை மாற்றம் எப்படி அமையுது, தொழில், வேலை, நிதி நிலைமை, ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மேலும் மீனராசி நண்பர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தால் உங்களுக்கு பல விதத்திலும் பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட சுபகாரியம் நிச்சயம் தடையில்லாத நல்லபடியாக நடந்த முடியும். அது என்ன பரிகாரம்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலை இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், சுக்கிரன்னு 3 பகவான்களும் மாதத்தின் முற்பகுதியில் பாக்கியஸ்தானத்திலும் மாதத்தின் பின்பகுதியில் கிரகங்களில் 10ஆம் வீட்டுக்கு மாறுவதால் உங்கள் நிலை வலுப்படுங்க. குருவும் உங்கள் ராசிக்கு உச்ச வீடான கடகத்தில் 5ஆம் வீட்டில் பகவான் சஞ்சரிப்பதால் ரொம்ப சிறப்பான நிலையை ஏற்படுத்தி தருவார். சனியும் மாதம் முழுவதுமே உங்கள் ராசியான முதல் வீட்டிலே இருப்பதால் உங்களுக்கு தன்னம்பிக்கை, தெளிவான மனப்பான்மையோடு சில சமையல்களை சவால்களையும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்குதுங்க. தொடர்ந்து நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரும். உங்கள் கற்பனை திறன், படைப்பு திறன் மேம்படுங்க. பணியிடத்தில் நல்ல பாராட்டியும் பெறுவீங்க. சனி பகவானின் நிலை காரணமாக பொறுப்புகள் இனி அதிகரிக்கலாம். சில விஷயங்களில் தெளிவான எல்லைகளை வகுக்க வேண்டியதாக இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் 10ஆம் வீட்டில் செல்வதால் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் உண்டு. நிதி நிலைமை பொறுத்தவரை ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த மாதமாக அமையும். வருமானம் சிறப்பாக இருக்குங்க. அதே வேளையில் செலவுகள் கணிசமாக அதிகரிக்கலாம். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கடன் கொடுக்கும் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாதத்தின் முற்பகுதியில் நிதி நிலைமை வலுப்பெறுங்க. புதிய வருமான ஆதாரங்களும் உருவாகலாம். அதே போல் உங்கள் கடின உழைப்பு, திறமைகளும் பாராட்டப்படும். உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தும் வாய்ப்புகளையும் நீங்கள் பெறுவீங்க. உடன் வேலை செய்பவங்களுடைய ஆதரவு உண்டு. பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் தேடி வரும். மாதத்தின் முதல் பார்த்தீங்கன்னா சற்று கடினமாக இருந்தாலும் பிறகு சாதகமாக மாறும். வியாபாரம் ரீதியான பயணங்கள் லாபமாக முடியும். சரியான திட்டமிடலும் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். மேலும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் நன்றாக இருக்குது. இருந்தாலும் சிறிய தொற்று நோய்கள் இல்லைனா உடல்நல குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதிகமான அழுத்தத்தையும் குழப்பமான எண்ணங்களால் தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து அமைதியாக இருக்க பாருங்க. சுகாதார பழக்க வழக்கங்கள் பின்பற்றுவதன் மூலம் ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்கலாம். மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் சராசரி மாதமாக அமையும். வெற்றி பெற வேண்டும் நினைச்சிங்கன்னா கடின உழைப்பு, கூடுதல் முயற்சியும் தேவைங்க. படிப்பில் கவனம் சிதறாமல் பார்த்துக்கோங்க. உயர் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவின் பார்வை இனி சாதகமாக அமையும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாரிக்க வந்தீங்கன்னா வெற்றி பெற வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் குடும்ப உறவுகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அன்பு நீடிக்கும். உறவை மேம்படுத்த தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். காதல் உறவுகளுக்கு மாதத்தின் ஆரம்பத்தில் சாதகமாக அமையும். பிற்பகுதியில் சில சிக்கலை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் கொண்டாட்டங்களும் நடைபெற வாய்ப்பு இருக்குது. தாய் வழி உறவினர்களோடு உறவு மோசமடைய வாய்ப்பு இருப்பதால் கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது. மாதம் முழுவதுமே புதன்கிழமையில் அரசு மரத்தடியில் அமர்ந்திருக்கக்கூடிய விநாயகரை வழிபடுவது சிறப்பான பலனை தருங்க. முடிந்தால் விநாயகருக்கு ஒற்றைப்படியில் குடத்தில் தண்ணீர் ஊற்றி வழிபட்டால் இருக்கக்கூடிய தடைகள் நீக்கும். சிவபெருமானை வழிபடுவதும் சனியின் ஆதிக்கத்தை உங்களுக்கு குறைக்க உதவியாக அமையும். ஏழை எளியவங்களுக்கு உதவுவது உங்களுக்கான நேர்மறை பலன்களை அதிக அளவில் ஏற்படுத்தி தருங்க. எச்சரிக்கையாகவே எதிலுமே ஈடுபடக்கூடிய மீனராசி நண்பர்களுக்கு அவசரமாக எதையும் செய்யும் தயங்காத குணமும் இருப்பதால் உங்களுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பணம் வருவது நன்றாக இருக்கு. உடல் சோர்வு உண்டாகலாம். வீண் கவலை, வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க. முயற்சிகளில் வெற்றி உண்டு. எதிர்ப்புகள் அகலும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனை இப்போது தீருங்க. தொழில் வியாபாரம் லாபமாக அமையும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களும் சாதகமான பலனை தரும். பயணம் மூலம் வியாபாரமோ தொழில் விரிவாக்கத்தையும் பெறுவீங்க. பழைய பாக்கியங்கள் வசூலாகும். நிதி நிலைமை இனி உயரும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா செயல்திறமை மூலம் கடின பணிகளையும் எளிதாக செய்து முடிக்கலாம். கஷ்டமில்லாத சுக வாழ்க்கை உண்டு. வீட்டில் சுபகாரியம் நடக்க போகுது.
திருமண முயற்சியில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா சாதகமான பலன் உண்டு. ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டு. விருந்தினர்கள் வருகை இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அன்பு அதிகரிக்கும். உங்களது செயல்களுக்கு குடும்பத்தினருடைய ஒத்துழைப்பு இந்த நேரத்தில் உண்டு. சுதந்திரமான எண்ணம் உங்களுக்குள்ள ஏற்படும். பெண்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனை இப்போது தீரும். எதிர்ப்புகள் அனைத்தாகலும் பண வரத்து அதிகரிக்கும். கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நட்பு வகையில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சில நேரத்தில் விபரீதமான எண்ணம் உங்களுக்குள்ள தோன்றலாம். பணிகள் தொடர்பான விஷயங்களை சாதகமான பலன் உண்டு. கடன் பிரச்சனைகள் குறையும். அரசியலில் இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்கும். எடுத்த வேலைகள் ரொம்ப கவனத்தோடு செயல்படுவது நல்லது. மன வலிமை அதிகரிக்கலாம். மக்கள் மத்தியில் உங்களுக்கான மதிப்பு கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி உண்டு. கடினமான வேலைகளையோ எளிதாக செய்து முடிப்பீங்க. விளையாட்டுக்களை உங்களுக்கான ஆர்வம் உண்டாகும். பார்த்தீங்கன்னா மீன ராசி லக்னத்தை சார்ந்த நபர்களுக்கு கால்முட்டியில் அடிபடுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. கோவிலுக்கு செல்லும்போது தடுக்கி விழுவது, கழிவறை செல்லும்போது பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கால்முட்டிகளில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. தூர பயணம் மேற்கொள்ளும் போது அழுத்தம் ஏற்படலாம். அப்பாவின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் காட்டுங்க. பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் வரலாம். லீகல் பிரச்சனைகள் ஏற்படும். தொலைதூர பயணம் மேற்கொண்டீங்கன்னா ஆவணங்களை சரிபார்த்துட்டு செல்வது நல்லது. விரயத்தில் இருக்கும் ராகு உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். பயங்கரமான அழுத்தம் உண்டு. நிறைய அலைச்சல் டென்ஷன் உண்டுங்க. ராசி அதிபதி 4ஆம் இடத்துக்குள்ள குரு வக்கரமாவதால் இருக்கக்கூடிய வீடு இருக்கு இடன்னு பாதுகாப்பு அதில் இருந்து மாறுவது பாதிப்பை தரலாம். மேலும் வீட்டில் நிறைய பிரச்சனைகள், தண்ணீர் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சளி தொந்தரவு, கால் முட்டி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். பாகிஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் சேர்ந்திருப்பதால் லட்சுமி நாராயண யோகத்தை தருவதால் வீட்டில் தினந்தோறும் ஆராதனை செய்வதும், திருமஞ்சனம் செய்வதும், பெருமாளை மனதார வணங்குவதும், விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் செய்வது உங்களுக்கான யோகத்தை ஏற்படுத்துங்க. மேலும் இந்த நேரத்தில் நல்ல அறிவு கூர்மை, புத்திசாலித்தனமான குழந்தைகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருப்பாங்க. வாக்கியத்தில் புதனும் சுக்கிரனும் அமைந்திருப்பதால் உங்களுக்கு ஒரு அற்புதமான யோகத்தை தருங்க. வெளியூர் வெளிநாடு பயணங்கள், பெரிய பெரிய நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரும். நல்ல எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோன்றுங்க. ஆரோக்கியம் நன்றாக இருக்கு. சில விஷயங்களை சரியில்லைனாலும் சில விஷயங்கள் சிறப்பாக அமைய போகுது. மேலும் சண்டை சச்சரவுகளை தவிர்க்க வேண்டியது ரொம்ப நல்லது. நிறைய பரிசுகள் உங்களுக்கு வந்து சேருங்க. சுவாமி தரிசனத்தில் முதல் மரியாதை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நிறைய வெற்றிகளை பார்க்கக்கூடிய நாளாக அமைய போகுது. சந்தோஷம் பொருளாதார ரீதியாகவும் நல்லா சிறப்பாக அமையுங்க. கடந்த பார்த்தீங்கன்னா மீன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களை பொறுத்து கிரகநிலையினுடைய பலன்கள் எப்படி அமையுதுன்னு பார்க்கலாங்க. புரட்டாதி 4ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு தொழிலில் சிக்கல்கள் உருவாகாது. இருந்தாலும் சில வாக்குவாதங்கள் உண்டாகலாம். எதனோ அளவோடு ஈடுபட்டு வந்தாலே தொல்லைகள் இனி இருக்காது. அடுத்தவங்களுடைய விவகாரங்களை வீணாக தலையிடாதீங்க. பகைவர்கள் பணிந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக வரக்கூடிய உத்திராடாதி நட்சத்திரக்காரங்களுக்கு விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிக்கலாம். உறவினர்கள் நண்பர்களிடம் மனத்தாங்கல் வரும். யாருக்கும் சாட்சி கையெழுத்திடாதீங்க. வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும். அதே போல் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அன்றாட பணிகளை கவனித்து கொண்டு மிகவும் நிதானமாக இருங்க. பெரியவங்க சொல்படி நடந்து கொண்டாலே தொல்லைகள் வருவதை தவிர்த்துக்கலாம். பலவிதமான சூழ்நிலைகளில் உங்களுடைய சாதுரியத்தால் சமாளித்து முடிப்பீங்க. தொடர்ந்து மீனராசி நண்பர்கள் பொதுவாகவே நீங்கள் பின்பற்ற வேண்டிய பரிகாரத்தால் பல தடைகள் இருந்தாலும் நீக்கிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் செல்வம் அதிகரிக்க வேணும்னு நினைச்சிங்கன்னா உயர்வான பதவி மற்றும் அந்தஸ்து கிடைக்க வியாழக்கிழமை நாளில் குரு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு வாங்க. வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் திருச்செந்தூர் ஆலங்குடி கோவிலுக்கு சென்று குரு பகவானை வழிபடுவது சிறப்பான பலனை தரும். அதே போல் உங்களின் தாய் தந்தையரே வாழ்நாள் முழுவதும் உங்களுடனே வைத்து பராமரிப்பது குருவினுடைய அருளை உங்களுக்கு பெற்றுத்தருங்க. கோவில் சம்பந்தமான காரியங்களால் உங்களால் முடிந்த சேவைகளை செய்வதும், துறவிகளுக்கு அன்னதானம் அளிப்பதும் குருவின் தோஷத்தை போக்கிடும். இந்த கைகளால் ஆழம் அரச மரங்களை வெட்டுவதை தவிர்த்துக்கோங்க. வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் வேதமறிந்த பிராமணருக்கு ஆடைகளை தானமாக செய்வது ரொம்ப நல்லது. வலது கை மோதிர விரலில் தங்க மோதிரம் அணிந்து கொள்வது உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கோயிலில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு வியாழக்கிழமை நாளில் வாழைப்பழங்களை உண்ண கொடுப்பது உங்களுக்கு குருவினுடைய அனுகிரகத்தை கிடைக்க செய்யும். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா மீனராசி நண்பர்களுக்கு இந்த கிரக நிலையால் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகார முறை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்.
மீனராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஓம் முருகா போற்றினே கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.